நல்ல பழக்கங்களை சுலபமாக துவக்குவதற்கு 2 நிமிட விதி என்ற உத்தியை முயற்சித்து பாருங்கள். ஒரு செயலை 2 நிமிடங்களுக்கு செய்துவிட்டு பிறகு நிறுத்திக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, வெளியே 2 நிமிடங்கள் ஓடுங்கள், பிறகு நிறுத்திக் கொள்ளுங்கள். தியானம் செய்ய தொடங்குங்கள், பிறகு 2 நிமிடங்களில் அதை நிறுத்திவிடுங்கள். ஒரு அந்நிய மொழியை படியுங்கள், ஆனால் 2 நிமிடங்களில் அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய வாசகர்களில் ஒருவர் இந்த உத்தியை பயன்படுத்தி 45 கிலோ எடையை குறைத்தார். துவக்கத்தில் அவர் தினமும் உடற்பயிற்சி மையத்திற்கு சென்றார். ஆனால் 5 நிமிடங்களுக்கு மேல் உடற்பயிற்சி செய்ய போவதில்லை என்று அவர் தனக்குத்தானே கூறிக்கொண்டார். எனவே அவர் அங்கு சென்று 5 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்துவிட்டு பிறகு அங்கிருந்து வெளியேறிவிடுவார். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு, நான் எப்படியும் இங்கு வரத்தான் செய்கிறேன், நான் இன்னும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யக்கூடாது என்று அவர் யோசித்தார். ஒரு சில ஆண்டுகளில் அவருடைய கூடுதல் எடை முற்றிலுமாக கரைந்துவிட்டது. ஒரே ஒரு தண்டால் எடுப்பது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதை விட நல்லது. 1 நிமிடம் கித்தார் பயிற்சி செய்வது அதை பயிற்சி செய்யாமல் இருப்பதை விட நல்லது. 1 நிமிடம் படிப்பது ஒரு புத்தகத்தை கையில் எடுக்காமல் இருப்பதை விட நல்லது. ஒன்றை செய்யாமல் இருப்பதை விட அதை குறைவாக செய்வது சிறந்ததுதான். நீங்கள் ஒரு பழக்கத்தை துவக்கி தினமும் அதை கடைபிடித்து வரும்போது 2 நிமிட விதியை பழக்கத்தை செதுக்குதல் என்ற ஒரு உத்தியுடன் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். அது உங்களுடைய உச்சக்கட்ட இலக்கை நோக்கி உங்களை உந்தித் தள்ளும்.